அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மா. இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் புஷ்கர நவாம்ச நட்சத்திர பாதங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே இந்த புஷ்கர நவாம்ச நட்சத்திர பாதம்னா பல பேர்கிட்ட இன்னும் ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா பல 2-3 கிரகங்கள் புஷ்கர நவாம்ச நட்சத்திர பாதத்துல இருக்கு, நான் பெரிய யோகக்காரன், எனக்கு எல்லாம் நடக்கும், இது பல ஜோதிடர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப சூரியன் 1ஆம் பாதம் 4ஆம் பாதம், சந்திரனுடைய நட்சத்திரம் 2ஆம் பாதம், குருவோட நட்சத்திரம் 2ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுக்கிர நட்சத்திரம் 3ஆம் பாதம், சனி நட்சத்திரம் 2ஆம் பாதம், ராகு நட்சத்திரம் 4ஆம் பாதம். இதெல்லாம் புஷ்கர நவாம்ச நட்சத்திரம், புஷ்கர நவாம்ச நட்சத்திர பாதங்கள். இப்போ ஒருத்தருக்கு என்ன செய்யணும்னா, இப்போ குரு தசை வரப்போகுது. ரிஷப லக்னம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா துலா லக்னம் கூட எடுத்துக்கலாம். நம்ம உனக்கு குரு வருதுப்பா, குரு புஷ்கர நவாம்ச லக்ன நட்சத்திர பாதத்துல இருக்குது. அப்ப அந்த குரு தசையில நீ கோடிக்கணக்கான சொத்துக்கள் நீ சம்பாதிப்ப. அவனை உசுப்பேத்தி விட்டு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஆகா நமக்கு யோகம் பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணு தேவையில்லாத கடன் வாங்கி மாட்டிக்கிறாங்க, இல்லைன்னா இருக்கிற படத்தை பிசினஸ்ல போட்டு அவங்கள போட்டு கஷ்டப்படுத்திடுறாங்க. அப்ப நம்ம இங்க அப்ப என்ன திசாபத்தி இதெல்லாம் அவங்க பாக்குறது இல்லை. உனக்கு யோகம் பா, குரு புஷ்கரநாமத்துல இருக்கிறான், சூரியன் புஷ்கரநாமத்துல இருக்கிறான், சுக்கிரனும் புஷ்கரநாமத்துல இருக்க, ராஜ கிரகங்கள்லாம் புஷ்கரநாம லக்கணத்துல இருக்கு, நீ அடிச்சு தூள் கிளப்புன்னு சொல்லி உஸ்பேத்தி விட்டு போறாங்க. ஆனா உண்மையில என்ன அப்படின்னா, புஷ்கர நவாம்ச நட்சத்திரம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு முக்கியமான ஒரு வேலையை நீங்க நம்ம செஞ்சு ஆகணும், வேற வழியே இல்லை. அன்னைக்கு யோகம் சரியில்லை, மரண யோகமா இருக்குது, நட்சத்திரம் தாராபலனும் சரியில்லை, விபத்து தாரியா இருக்குது, இல்லை வதை தாரியா இருக்குது, என்ன செய்ய அந்த வேலையை நாம் செஞ்சுதான் தீரணும். ஒருத்தர் இப்போ நமக்கு 5 லட்சம் ரூபாய் தர வேண்டியது இருக்கு, இழுத்து அடிச்சிருவா, இன்னைக்கு தரப்ப இன்னைக்கு வாங்கினா வாங்கப்ப நாளைக்கு குத்த சொல்ல, நான் திடீர்னு வெளியூர் போறேன் நாளாகும்னு சொல்றான். நீ என்ன செய்வ? வாங்காம இருக்க முடியுமா? சரி, இந்த மரண யோகத்துல நம்ம போய் இந்த ரூபாய் வாங்கினா அந்த காசு தங்குமா தங்காதா ஒரு பிரச்சனை, பயம் இருக்கும், தங்கும், தேவையெல்லாம் விரயமாயிருமா அப்படின்னு சொல்லி ஒரு கவலை நமக்குள்ள இருக்கும். ஆனா அந்த காசை நம்ம வாங்கித்தான் ஆகணும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் பொழுது, ஒரு முக்கியமான சூழ்நிலைகள் வரும் பொழுது இந்த புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்தை பார்த்து கணிக்கணும். புஷ்கர நவாம்ச லக்னத்தை கணிக்கணும். அதை சரியா கணிக்க தெரிஞ்ச ஜோதிடர்களால நிச்சயம் கணிக்க முடியாது. கணிச்சிருக்காங்க, அது ஒரு 13 நிமிஷம் 20 செகண்ட் தான் இருக்கும், அது அவ்வளவுதான் வரும். அப்ப அந்த நேரத்துல அவங்கள ஃபேஸ் பண்ண போகணும். இப்போ ஒரு கல்யாணம் நடக்கிறதாகட்டும், இல்ல கிரகப்பிரவேசம் ஆகட்டும், இப்போ ஒரு கடை ரொம்ப நொடிஞ்சு போய் வியாபாரமே ஆள கஷ்டப்படுறாங்க, ஜோசியர் இந்த வர்றாங்க, ஒரு இந்த வியாபாரம் செழிக்கு நான் என்ன பண்ணேன்னு கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு நாளை கடையை மூடுங்க, ரெனோவேஷன் நடக்குது, திரும்ப 2 நாள் கழிச்சு இந்த கடையை ஓபன் செய்யணும் ஒரு போடத்துக்கு போட்டு கரெக்டா புஷ்கர நவாம்ச லக்னம் தன் நேரத்தை குறிச்சு அந்த நேரத்தை கணபதி ஹோமத்தை ஒண்ணு ஆரம்பிக்கணும். இல்லைன்னா அந்த நேரத்தை பூர்ணாகுதியாவது கொடுக்கணும். இதுக்குதான் இந்த புஷ்கர நவாம்சத்துக்கு நம்ம கணிக்கணும். அதே மாதிரி திருமணத்துக்கும் அப்படிதான். தாலி கட்டுற நேரம் இந்த புஷ்கர நவாம்ச நட்சத்திர பாதத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த கல்யாணம் எந்த வித பிரச்சனையும் இல்லாம இருக்கும். இந்த புஷ்கர நவாம்ச நட்சத்திர பாதம் உருவாக்கப்பட்டதே எல்லாமே கோளாறா இருக்கு. திதி அஷ்டமி திதியா இருக்குது, மரண யோகமா இருக்குது, விபத்து தாரையில் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்துச்சுன்னா கலிகாலத்துல மக்கள் என்ன பண்ணுவான்னு பார்வதி தேவி சிவபெருமான் கேட்கும்போது சிவபெருமான் சொன்னதான் இந்த புஷ்கர நவாம்ச நட்சத்திர பாதங்கள். இந்த பாதங்கள்ல இந்த பாதங்கள்ல லக்னம் வர்ற மாதிரி குறிக்கணும், நம்ம கணிக்கணும். இது டெய்லி வரும், டெய்லி உங்களுக்கு கண்டிப்பா வரும். எல்லா லக்னங்களுக்குமே கண்டிப்பா புஷ்கர நவாம்ச லக்னம் ஏதாவது நட்சத்திரத்துல வரத்தான் செய்யும். இந்த இத்தனை கிரகங்களுக்குள்ள வரத்தான் செய்யும். அந்த நேரத்தை குறிச்சு, அந்த நேரத்தை கணிச்சு, அந்த நேரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அது சரியாக அமையும். இப்போ உதாரணமா ஒருத்தர் மேஷ லக்னம்னு வச்சுக்காங்களேன். மேஷ லக்னத்துக்கு ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்கிறார், செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரம் மாத்த திருவோணம் 2ல இருக்கிறாப்ல. இதன் அதிபதியான சனி சுவாதி 4ஆம் பாவத்துல இருக்கிறாப்ல. என்ன சொல்றா? லக்னாதிபதி 10ஆம் இடத்துல உச்சம், அதுவும் புஷ்கர நவாம்ச லக்னத்துல இருக்கிறான், திருவோணம் 2ஆம் பாதம். 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான், அது என்ன சுவாதி 4ஆம் பாதம். உனக்கு இப்ப சனி திசை வரப்போகுது, நீ விளையாண்டு தைரியமா பக்கல் தொடர்புக்காரகன் தர்ம நிலை பிரகாரம் நடக்கக்கூடியவன் வச்சு இஷ்டத்துக்கு நீங்க வாங்கினா 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி பிசினஸ் ஆரம்பிச்சிட்டான். இது அவன் இந்த விஷயத்தை யோசிக்கல. இந்த செவ்வாயும் லக்னத்தை பார்க்குது,
சனியும் லக்னத்தை பார்க்குது. சனியோ லக்னத்துக்கு பாதகாதிபதி. இவன் செவ்வாய் லக்னத்தை பார்ப்பதால் ஒரு அபரிமிதமான தைரியம் அவனுக்கு வந்துடும். கண்மூடித்தனமான தைரியம், முரட்டு சுபாவம், முரட்டுத்தனம் வந்துடும். அதே சமயத்துல சனி பகவான் பாதகாதிபதியா 7ஆம் இடத்துல உட்காந்துட்டு அவனும் லக்னத்தை பார்க்கறான். சனி செவ்வாய் 2 பேர் லக்னத்தை பார்க்கறதுனால நொந்து நூலாயிட்டான். 20 லட்சம் ரூபாய 6 மாசத்துக்குள்ள இழந்துட்டான். கடனானதான் மிச்சம், வட்டி கட்டுறதுக்கு முடியல, திணறிட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் ஜோதிடர்கள் யோசிக்கணும். இந்த புஷ்கரநாசம் இருக்குங்கிற ஒரு காரணத்தை நம்ம செஞ்சிடக்கூடாது. ஆனா அந்த கடையை திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு அவருடைய நட்சத்திர ரீதியாக அதிகாரபட்சியை பார்த்து அந்த அதிகாரபட்சியில புஷ்கரணமாம்ச லக்னமா குறிச்சு திரும்ப நான் அந்த கடைப்படி ஓபன் பண்ண வச்சேன். இப்ப ஓடிட்டு இருக்கு ஓரளவு. மொத்தத்தையெல்லாம் இப்போ வச்சுக்கிற அடைச்சிட முடியாது. 2 வருஷம் ஆகும் 20 லட்சம் ரூபாய் கடன் அடைக்கிறதுக்கு. ஆனால் சீராக ஓடிட்டு இருக்கு. கடன் கட்டக்கூடிய நிலைமைக்கு அவனுக்கு வியாபாரம் நடக்குது. கடனும் வட்டியும் கட்டக்கூடிய நிலைமையில வியாபாரம் நடக்குது. இதுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி சூழ்நிலை தான் புஷ்கரணமாசத்தை நம்ம பயன்படுத்தணும். இப்ப இதுல இன்னொன்னு இருக்கு அப்படின்னா, இப்போ தனுசு லக்னம் ஓடிட்டு இருக்கு. இந்த தனுசு லக்னத்தை உத்திராடம் 1ஆம் பாதமும் புஷ்கரணமாம்சம், பூராடம் 3ஆம் பாதமும் புஷ்கரணமாம்சம், 3ஆம் பாதம் புஷ்கரணமாம்சம். இப்போ இதுல நம்ம இப்போ என்ன பண்ணணும், அது 13 நிமிஷம் 20 நாடு தான் இருக்குது. இந்த 13-20ல என்ன பண்ணணும், கொஞ்சம் சிரமமான டைம் ஆச்சு, கொஞ்சம் நேரம் அதிகமா கிடைக்காதா? இங்க பூராடம் 3ஆம் பாதத்துக்கும் உத்திராடம் 1ஆம் பாதத்துக்கும் உடையில இருக்கிறது ஒரே ஒரு நட்சத்திர பாதம் தான். அதுவும் பூராடம் 4ஆம் பாதம் தான். அப்ப இந்த பூராடம் 4ஆம் பாதம் அப்படிங்கும்போது 2 பக்கமும் புஷ்கரணமாச நட்சத்திர பாதம் இருக்கிறதுனால அந்த பூராடம் 4ஆம் பாதத்தையும் உபஜயஸ்தானமாக எடுத்துக்கொண்டு இப்ப 3/3 33 39 இங்க ஒரு 60 3 20 60 ஆக மொத்தம் 40 நிமிடம் உங்களுக்கு புஷ்கரணமாம்ச லக்னமாக அந்த முகூர்த்தம் செயல்படும். இது மாதிரி விஷயங்களுக்கு தான் புஷ்கரணமாம்ச லக்னத்தை பயன்படுத்தணுமே தவிர அதை விட்டு கிரகங்கள் எல்லாமே புஷ்கரணமாம்சம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஓகோன்ட்டு ஆயிராது. இங்க லக்னாதிபதி புஷ்கரணமாம்சத்துல இருக்கிறான். சுகஸ்தானம் அது நட்சத்திரம், சுகஸ்தானத்தை வேற பாக்குறான். திருவோணம் லக்னத்துக்கு யோகாதிபதி தான். 4ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன், ரைட்டு. ஆனால் தேவையற்ற மனோதைரியத்தை கொடுத்துருவான். ஏன்னா சந்திரன் மனோகாரகன். அப்போ ஓவர் கான்பிடன்ஸ் வந்துடும். நான் என்னால முடியும், என்னால தான் முடிஞ்சாகும்னு போய் தேவையில்லாத பிரச்சனை எடுத்து சிக்கிடக்கூடாது. பார்க்கணும் வேறு என்னென்ன கிரகங்கள் பார்க்குது, அவரோட நிலைமை என்ன. ஏன்னா 10ஆம் அதிபதி உச்சத்துல இருந்தாலே இந்த 10ஆம் அதிபதி உச்சத்துல ஒருத்தர் ஜாதகத்தை அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக அவளுக்கு வேலை செய்யக்கூடிய, பொருள் ஈட்டக்கூடிய, சம்பாதிக்கக்கூடிய மனைவி கண்டிப்பாக அமைவாள். அது அடுத்த விஷயம். அதெல்லாம் அடுத்த விஷயம். பொதுவாகவே அந்த புஷ்கரணமாம்ச நட்சத்திர பாதங்களை ஒரு முக்கியமான காரியங்கள் செய்யணும். இதை இன்னைக்கு செஞ்சுதான் தீரணும். சப்ஜெக்ட்ல நீங்க பண்ணுங்க. கணவன் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, விருப்பப்பட்டாங்க, ரிஜிஸ்டர் போய் உட்காந்துருக்காங்க. உட்காந்து அப்பாவுக்கு ஃபோன் பண்றாங்க, இந்த மாதிரி நான் பொண்ணு விரும்புறேன், நான் கல்யாணம் பண்ணிப்போம், ரிஜிஸ்டர் இருக்கேன்னு. அப்போ நான் நீ கல்யாணம் பண்ணிக்கடா, நாள் கிழமைய பாடா, அதெல்லாம் கேட்க மாட்டேன். அவங்களுக்கு இளமை வேகம் பண்ணிக்கணும்னு. இப்போ அந்த மாதிரி சமயத்தை என்ன செய்யணும்னா, சார் கையெழுத்து போடுறது யாரு, இந்த புஷ்கரணமாம்ச லக்னத்தை ஒரு நல்ல ஜோசியத்தை குறிச்சு இந்த நேரத்தில் கையெழுத்து போடுங்கடா, நீங்க அங்கேயே இருங்க, நான் கூட வரல, நீங்க கையெழுத்துக்கெல்லாம் போட்டு முடிங்க, உங்களை அப்புறம் கூட நான் கூட்டு போறேன், என்னை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்க காதலுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். அந்த மாதிரி சூழ்நிலையில புஷ்கரணமாம்ச லக்னத்தை பார்த்து இப்போ மத்தியானம் 1 மணிலேருந்து 1:30 1:13 வருது அப்படின்னா அந்த நேரத்தை கையெழுத்து போடுங்கன்னு சொல்லணும். நம்ம அது சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் புஷ்கரணமாம்சத்தை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திப்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திண்டுக்கல் ஹரியான் சர்மா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா மறக்காம பெல் பட்டனை அமுக்குங்க. இது போன்ற இன்னும் பல ஜோதிடங்கள்ல இன்னைக்கு வெளிக்கொண்டு வராம எல்லா ஜோதிடரும் தவிக்கக்கூடிய விஷயங்களை என்னோட அனுபவபூர்வமா உணர்ந்து நான் எதில் வெற்றி பெற்றேனோ, எந்த விஷயத்தான் நான் நல்லா சக்சஸ் ஆனேனோ, எந்த விஷயத்தை பயன்படுத்தி மற்றவர்கள் நல்லா வெற்றி பெற செய்ய முடிஞ்சதோ அதை உங்களோட பகிர்ந்துள்ளதில் சந்திக்கப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.